திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாயும் சமையல் எரிவாயு விலையை 100 ரூபாயும் குறைப்பதாக தெரிவித்த நிலையில் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் பார்க்கலாம். திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா அண்ணா, இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும். அப்படி சொன்னா அவர் நல்ல அரசியல்வாதி. ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல, எல்பிஜி சப்சிடி 100 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பார்த்து கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க, பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குமாண்ணா? சிஏஏ போன்ற அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்கள் மூலியமா சிறுபான்மையினர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை பாஜக சட்டப்பூர்வமா மாதிரி முதல்வர் கொண்டிருக்கிறார். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது? இல்ல, முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு M.K. ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய முதலமைச்சர் என்ன, யார் இன்னும் பேப்பர் படிக்கல, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்துல வாழ்றோம், அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும். சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பத்தி நிறைய பேசியாச்சுனே, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா? ஒரு வாரமா திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன். இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு? எதுவுமே படிக்கிறதுல யாராவது துண்டுச்சீட்டுல எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்காரு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா? எதுவுமே தெரியாம உங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றேன்? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு. மாநில அரசுக்கு 0.001% கூட இதுல ஒண்ணுமே கிடையாது.